ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வெந்தயத்தை வந்து இப்படி முளைக்கி வந்து இது வந்து 1/2 கிலோ வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுருக்குறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகருக்கு தான். சுகருக்கு வெந்தயத்தை வாங்கி நல்லா இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு இதை வந்து திருப்பி நல்லா காய வைக்கணும். நல்லா பவுடராக வர்ற அளவுக்கு நல்லா சலசலன்னு காயணும். காய வச்சு எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம லவாப்பழம் இருக்கு இல்லையா, லவாப்பழம் கொட்டை, இதை வந்து நானும் அந்த கொட்டையை வந்து உரித்து வச்சுருக்கிறேன். இந்த கொட்டை தான் இதை உரித்து வச்சுருக்கிறேன். இது வந்து என்னென்னா இதே நம்ம நல்லா சலசலன்னு காயிற அளவுக்கு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த லவாப்பழ கொட்டை சாப்பிட்டது அந்த கொட்டை இருக்குல்ல, அது மேல் அந்த தோலை மட்டும் எடுத்து உரித்து வச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சுகருக்கு வந்து இது ஒரு அருமருந்து. நம்ம வந்து என்ன தான் இங்கிலீஷ் மெடிசன் போட்டாலும் அது கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அதாவது உடம்புல வந்து நிறைய வந்து சைடு எஃபெக்ட் உண்டாவதற்கு நிறையா இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டாலே ஏதாவது உடம்புல சைடு எஃபெக்ட் உண்டாகும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த மாதிரி நாட்டு மருந்து வெந்தயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ ஒரு நல்ல வெந்தயத்தில் எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றப்போ அதாவது டக்குன்னு குறையாமல் படிப்படியாக குறையும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெடிசனை குறைச்சிட்டு இந்த மாதிரி வெந்தயம், இந்த மாதிரி லவாப்பழ கொட்டை, இதை வந்து நல்லா லவாப்பழ கொட்டை நல்லா காய வச்சு மேல் தோலை எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுகருக்கு வந்து இது ஒரு அருமருந்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட பெனிஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.